பொறுப்பு இருக்கு. பொறுப்பை செய்ய கூட நேரம் இல்லைன்னா பொறுப்பு இல்லாதவன் அந்த பொறுப்பை செய்வான். உதாரணம், ராஜா எப்பவும் தண்ணீர் தான் இருக்கிறாரு. ராஜா அகாஸ்வேரு எப்பவும் தண்ணீர் தான் இருக்கிறாரு, பொறுப்புல இருக்கிற ஆளு. ஆமான் போய் சொல்றான், நம் நாட்டுல விசித்திரமான ஒரு மொழியை பேசுகிற விசித்திரமான மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கொல்லணும். உடனே ராஜா என்ன சொல்றான், அதான் இருக்கு முத்திர மோதிரம், நீயே எடுத்துக்க, உனக்கு விருப்பமானபடி எழுதி நீயே முத்திரவை. பொறுப்பாய் செயல்பட வேண்டியவர்கள் செயல்படாதிருந்தால் பொறுப்பற்றவர்கள் பொறுப்பை நிறைவேற்றுவார்கள். அது பெரிய பிரச்சனை ஆயிடும். எனக்கு ஆண்டவர் தந்த பொறுப்பை நான் செய்யணும், நான் செய்யலைன்னா இன்னொருத்தன் செய்வான், அது பெரிய ஆபத்தாய் மாறிவிடும். ஆகாஸ்வேருவுக்கு தன்னுடைய அதிகாரம் என்னன்னு புரியல, ஆனா அவனுக்கு அதிகாரம் என்னன்னு ஆமானுக்கு புரிஞ்சு. ஆகாஸ்வேரு சொல்றான், நீயே எழுது, நீயே முத்திர மோதிரத்தை எடுத்து முத்திரை போட்டு எல்லாத்துக்கும் அனுப்பிவிடு. நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற பொறுப்பை நம்ம அறியணும், நம்ம உணரணும்.